Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட். நம்ம கையில் இருக்கிற ஃபோட்டோஸ் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு தான் இந்த வீடியோ காமிக்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் டர்ம் மெத்தட் கிடையாது. ஆனால் உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ்லேருந்து உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மெத்தட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம், இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதை பற்றி எல்லா டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் மணி மேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மணி மேக்கிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் இதுவரை கிரியேட் பண்ண எல்லா வீடியோஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நம்ம சில பேர் நல்லா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, இல்லை சில பேர் ஃபோட்டோஸ் நிறைய நல்லா எடிட் பண்ணுவாங்க. அப்புறம் சில பேருக்கு நல்லா டிசைன்ஸ் போஸ்டர் எல்லாம் டிசைன் பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கவர் நம்ம இன்விடேஷன் டிசைனிங் அந்த மாதிரி டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு காசு சம்பாதிக்கிற ஒரு மெத்தட், ஒரு வெப்சைட் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் டைம் டக்குன்னு உங்களுக்கு காசு சம்பாதிக்கிற மாதிரி மெத்தட் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஃபுல் டைம் இன்கம் மாதிரி கொண்டு வர ஒரு மெத்தட் தான். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், அதே மாதிரி இது அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறது என்ன மாதிரி உங்களுக்கு பே வரும், அது எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதுக்கு ஜஸ்ட் அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா canva.com சொல்லிட்டு வெப்சைட். இது ரொம்ப வேர்ல்டில் டாப் 1 வெப்சைட். அதாவது இந்த மாதிரி ரெஸ்யூமே இல்லைன்னா போஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு டாப்பான ஒரு வெப்சைட்டு. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, சில பேர் இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்டுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுற அவங்களோட பிஸ்னஸுக்காக ஏதாவது போஸ்டர் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்க. இங்கே பார்த்துட்டு அவங்க டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணதுக்காக நிறைய டூல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எங்கே டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் ஏதாவது இமேஜஸ் தேவைப்படும், ஐக்கன்ஸ் தேவைப்படும், சம்டைம்ஸ் டிசைனே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸும் ஐக்கன்ஸும் இமேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி சில பேர் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க ரேட்டு வச்சுருப்பாங்க. அதாவது என்னோடய டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, என்னோடய ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னா $1 பே பண்ணுங்கள், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்க்காக எல்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக காசு பார்க்க மாட்டோம். $1 $2 பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த டைம் சேவ் பண்ண ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அது பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குமே பெனிஃபிஷியல். அதாவது இமேஜஸும் டிசைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கும் அது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடிஞ்ச ஒரு வெப்சைட் தான் கேன்வா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு போஸ்டர். அதுக்காக நான் கிராஃபிக்ஸில் சர்ச் பண்ணுறேன். தமிழ் சர்ச் பண்ணுறப்போ இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டோட பொங்கலோட இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நான் ஃபோட்டோஸ் போய் பார்த்தீங்கன்னா இது ஐக்கன். இது இப்போ ஆக்சுவலாக நான் இப்போது தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணால் தமிழ்நாட்டு ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோவிலோட இமேஜ் வருது, அப்புறம் டிஃப்ரெண்ட் இடத்தோட இமேஜஸ் எல்லாம் வருது. மோஸ்ட்லி கோவில் இமேஜஸ் தான் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் காமிக்குது. ஏன்னா இதெல்லாம் காசு கொடுத்து தான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ யாராவது யூஸ் பண்ணுறேன்னா அந்த காசுல ஒரு பர்சன்டேஜ் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டுனா லைஃப்லாம் உங்களுக்கு அதுலேருந்து காசு வந்துட்டு இருக்கும். நீங்கள் டெய்லி எதுவும் பண்ண தேவையில்ல. நல்ல இமேஜஸ் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் சுற்றுறோம், நீங்கள் வெளியில் ட்ரிப்பு போகிறப்போ இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற இடங்கள் நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியுமோ நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி பண்ண முடியுமா, அதுவும் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே காசு சம்பாதிக்கலாம். ஸோ இல்லைன்னா சம்டைம்ஸ் ஐக்கன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம பார்த்துக்கலாம் பொங்கல் ரிலேட்டட் ஒரு ஐக்கன் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஐக்கன்ஸை நீங்கள் டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது இந்த வெப்சைட்டில். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்டில் கான்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ கான்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்னால், ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன்அப் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக நம்மளோட சைன்அப் ப்ரொசீஜர் மாதிரி தான் சைன்அப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு கான்ட்ரிபியூட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் காமிக்க போகிற எல்லா பேஜோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக அது நான் காமிக்க போகிறேன், ஃபஸ்ட் கடைசி காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் உண்மையாலுமே எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியறதுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 25 ஃபோட்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அது வச்சு தான் அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது பெருசாக ஒன்றும் ரொம்ப பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஆல்ரெடி சொல்கிறாங்க எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அவங்க வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க வந்து இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதாவது அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இந்த பேஜ் படித்தா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அடல்ட் கண்டென்ட்டாக மாதிரி என்ன மாதிரி ஒரு இமேஜஸ் எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குல்ல, அதாவது பேக்ரவுண்டில் சும்மா இப்போ சச்சினோட இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ சச்சினுக்கு பின்னாடி இருக்கிறது ஒயிட்டாக இருக்கிறோம், அந்த மாதிரி ரொம்ப நிறைய ஒயிட்டாக, அதுக்கப்புறம் சின்னதாக சச்சின் இமேஜ் அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணால் அவங்களுக்கு அது அந்த மாதிரி யூசர்ஸ் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜஸும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் நீங்களாக டிசைன் பண்ண ஐக்கன்ஸு டெம்ப்ளேட்ஸு அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் எந்த தடவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் வயலன்ஸ் இல்லாத மாதிரி இமேஜஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து இதுலேருந்து உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ அப்ளை ஆஸ் எ கான்ட்ரிபியூட்டர், அப்ளை டு கான்ட்ரிபியூட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஜஸ்ட் ஒரு கேன்வா யூஸ் இதெல்லாம் இது 3 தான் மெயினாக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி, அப்புறம் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறீங்க, அதாவது ஃபோட்டோகிராஃபியா இல்லை இல்லுஸ்ட்ரேஷனா, அந்த மாதிரி நீங்கள் அது சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட லிங்க் டு போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிங்க் டு போர்ட்ஃபோலியோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் டாக்ஸ் போங்க, அதாவது கூகுள் டிரைவ் போயிட்டு அங்கே ஒரு ப்ரொஃபைல் ஒரு உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களுக்கு கூகுள் டிரைவ் போனால் கூகுள் டிரைவ்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஒரு 25 இமேஜஸ், அதாவது இதில் அப்லோட் பண்ணதுக்கு நல்லா இருக்கிற ஒரு 25 இமேஜஸ் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபோல்டர் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் அ ஷேரபிள் லிங்க்னு கிடைக்கும். அந்த லிங்க் போய் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் லிங்காக நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க வந்து அது வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட இமேஜஸ், அவங்களுக்கு வந்து அது ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே அந்த இமேஜஸ் பார்க்க முடியுதா, அது கரெக்டாக இருக்கா, இந்த இமேஜஸ் எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பார்த்து அவங்க ஓகே ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா இமேஜஸ்க்கும் உங்களுக்கு வந்து காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு ஷார்ட்டாக மெத்தட் கிடையாது. ரொம்ப நாளுக்குள்ள அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும், உங்களுக்கு ரிக்கரிங்காக மணி வந்துகிட்டே இருக்கணும்னா இந்த மாதிரி இமேஜஸ் இல்லை ஃபோட்டோகிராஃபி நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க, கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எதுவுமே ரொம்ப பெருசாக நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, ரொம்ப ஃபேராக இருக்குது. நம்ம எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம் அதுலேருந்து ஒரு 35 to 50% நமக்கு கிடைக்கும். ஸோ மிச்ச வேலையெல்லாம் அவங்களோட அப்ளிகேஷனுக்கும் டூல்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அப்லோட் பண்ணுற இமேஜஸுக்கு நமக்கு காசு வந்துகிட்டே இருக்கும், லைஃப் லாங் காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேன்வா யூஸ் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.